அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னா, அதாவது ஆங்கில மாதங்களில் கடைசியாக வரக்கூடிய டிசம்பர் மாதத்தில் சூரியன், செவ்வாய் உள்ளிட்ட 4 கிரகங்களின் பெயர்ச்சிகள் நடக்கவிருக்கின்றன. இந்த 2024ஆம் ஆண்டின் கடைசி மாதமான டிசம்பர் மாதத்தில் சில முக்கிய கிரக பெயர்ச்சி நடக்கவிருக்கிறது. இந்த மாதத்தில் புதன் பகவான் 2 முறை பெயர்ச்சியாக இருக்கிறார். மேலும் இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய கிரகங்களின் சேர்க்கை காரணமாக கடகராசியை சேர்ந்தவர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப் போகுது என்பதை பற்றி தான் இந்த பதிவின் மூலமாக நம்ம இப்போ பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். எனவே கடகராசிக்காரங்க பதிவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கிரக அமைப்பை பொறுத்தவரை டிசம்பர் 2ஆம் தேதி சுக்கிர பகவான் மகர ராசிக்கு பெயர்ச்சியாகிறார். டிசம்பர் 7ஆம் தேதி செவ்வாய் பகவான் கடக ராசியில் வக்ர நிலையாக பின்னோக்கி நகர இருக்கிறார். டிசம்பர் 15ஆம் தேதி சூரிய பகவான் விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு பெயர்ச்சியாகிறார். டிசம்பர் 16ஆம் தேதி புதன் பகவான் விருச்சிக ராசியில் வக்ர நிவர்த்தி அடைந்து நேராக நகர தொடங்குகிறார். டிசம்பர் 28ஆம் தேதி சுக்கிர பகவான் கும்ப ராசிக்கு பெயர்ச்சியாக இருக்கிறார். கடகராசிக்காரர்களுக்கு வரவேற்கத்தக்க அற்புதமான மாதமாக இருக்க போகிறது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பணியிடத்தில் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பை பெறலாம். புதிய தொழில் தொடங்க இந்த மாதம் உகந்த நேரமாக இல்லை. எனவே தொழில் தொடங்கும் எண்ணம் இருந்தால் அதனை தள்ளி போடவும். ஏற்கனவே தொழில் செய்பவர்கள் பெரிய அளவிலான முதலீடுகளை தவிர்க்க வேண்டும். உங்கள் வணிக விவகாரங்களில் 3ஆம் நபரை நீங்கள் ஈடுபடுவதை தவிர்த்து விடுங்கள். சிறு சிறு தடைகளுக்கு பிறகு உங்கள் உறவில் நீங்கள் வெற்றி பெறலாம். கணவன் மனைவி உறவில் சில குழப்பங்கள் காணப்படலாம். உங்கள் வாழ்க்கை துணை பிரச்சனை உருவாக்கினால் பொறுமையை கடைபிடிப்பது நல்லது. உங்கள் குடும்ப விஷயங்களில் முடிவெடுக்கும் செயல்பாட்டில் 3வது நபரை ஈடுபடுத்த வேண்டாம். உங்கள் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். நீங்கள் நல்ல உடல் மற்றும் மன ஆரோக்கியத்துடன் இருப்பீர்கள். மாணவர்களுக்கு இப்பொழுது நல்ல நேரமாக இருக்க போகிறது. நேரத்தை பயன்படுத்தி மாணவர்கள் தங்கள் கல்வியில் வெற்றி காணலாம். குடும்ப உறவை பொறுத்தவரை உறவு நிலையை பொறுத்தவரை சிறு சிறு பிரச்சனைகள் வந்து சரியாகும். உங்கள் குடும்ப விவகாரங்களில் 3வது நபரின் தலையீட்டை அனுமதிக்க வேண்டாம். உங்கள் வாழ்க்கை துணையுடனான உங்கள் உறவில் சில சவால்களை நீங்கள் சந்திக்க நேரிடலாம். எனவே நல்லுறவை பராமரிக்க விட்டு கொடுத்து போவதும் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. வீட்டில் இருக்கும் வயதானவர்களை கையாள்வது சிறிது கடினமாக இருக்கலாம். எனவே அவர்களிடம் பொறுமையை காட்டுவது முக்கியம். குழந்தைகளுடன் சுமூக தொடர்பை உருவாக்குவது மிகவும் சவாலானதாக இருக்க போகிறது. நிதி நிலையை பொறுத்தவரை அதிக பணம் சம்பாதிப்பதன் மூலமாக உங்கள் வருமானம் உயரும் என்றாலும் உங்களால் கணிசமான பணத்தை சேமிக்க இயலாமலும் போகலாம். இருந்தாலும் விரைவில் உங்களுடைய நிதி நிலைமை கணிசமாக மேம்படும். உங்களின் நிதி இலக்குகளை அடைய உதவும் வகையில் குடும்பத்தினரும் நண்பர்களும் உங்களுக்கு ஆதரவு அளிப்பார்கள். உங்கள் வாழ்க்கை துணை குடும்பத்தினர் உங்களுக்கு உறுதியான நிதி ஆதரவை வழங்குவதில் முக்கிய பங்கு வகிப்பார்கள். முதலீடுகள் மூலம் லாபம் கிடைக்கும். எனவே சூழ்நிலையை கருத்தில் கொண்டு உங்கள் பணத்தை வங்கி கணக்கில் வைப்பதற்கு பதிலாக புத்திசாலித்தனமாக முதலீடுகளை மேற்கொள்வது சிறப்பு. இந்த அணுகுமுறை உங்கள் செல்வத்தை மிகவும் திறம்பட வளர்க்கவும் பிரகாசமான நிதி எதிர்காலத்தை பாதுகாக்கவும் உதவுகிறது. உத்தியோகத்தினை பொறுத்தவரை புதிய வாய்ப்புகள் வரலாம். அதனை சரியாக பயன்படுத்திக் கொள்வது நல்லது. உத்தியோக மாற்றத்தை பற்றி சிந்திக்கக்கூடிய கடகராசிக்காரர்கள் சற்று காலம் காத்திருக்க வேண்டும். எனவே பொறுமையுடன் செயல்படுங்கள். உங்கள் மேலதிகாரி மற்றும் சக ஊழியர்களிடமிருந்து வலுவான ஆதரவையும் ஊக்கத்தையும் பெறுவீர்கள். தற்பொழுது உற்பத்தி துறையில் பணிபுரியும் கடகராசிக்காரர்களுக்கு பலவித முன்னேற்றமான வாய்ப்புகள் கிடைக்கப் போகிறது. உங்கள் பணியிட சூழல் உங்கள் வளர்ச்சியை ஆதரிக்கலாம். உங்கள் தொழில்முறை இலக்குகளை அடைய உங்களுக்கு உதவ நிர்வாகமும் ஆதரவாக இருக்கலாம். இந்த ஊக்குவிப்பு உங்கள் துறையில் சிறந்து விளங்க உதவும். புதிய வாய்ப்புகள் மற்றும் பொறுப்புகளுக்கும் வழிவகுக்கும். ஐடி துறையில் உள்ள கடகராசிக்காரர்கள் நேர்மையான கண்ணோட்டத்தை பராமரிக்க வேண்டும். இருப்பினும் சம்பள உயர்வுகள் எதிர்பார்த்தபடி விரைவாக கிடைக்காது. சிறிது தாமதம் ஏற்பட்டாலும் உங்களின் கடின உழைப்புக்கு இறுதியில் அங்கீகாரம் கிடைக்கும். உங்கள் சம்பளம் உங்கள் பங்களிப்புகளில் பிரதிபலிக்கும் என்பதில் உறுதியாக இருக்க வேண்டும். கல்வித்துறையில் பணிபுரிபவர்களுக்கு வரவிருக்கக்கூடிய காலம் பிரகாசமாக இருக்க போகிறது. நிர்வாகம் உங்கள் முயற்சிகளை அங்கீகரித்து வெகுமதிகளை வழங்கலாம். உங்கள் கற்பிக்கும் திறன் மற்றும் மாணவர்களின் வளர்ச்சியில் உங்கள் பங்கும் கவனிக்கப்படும்.
ஊடகங்கள் துறையில் ஈடுபட்டு உள்ள கடகராசிக்காரர்களுக்கு இது அற்புதமான காலமாக இருக்க போகிறது. தொழில்முறை பாதையை மேம்படுத்த புதிய வாய்ப்புகளையும் பெறுவீர்கள். ஒட்டுமொத்தமாக கடகராசிக்காரர்கள் பல்வேறு துறைகளில் வளர்ச்சி மற்றும் ஊக்கம் நிறைந்த ஒரு நேரத்தை இந்த டிசம்பர் மாதத்தில் எதிர்பார்க்கலாம். தொழிலை பொறுத்தவரை புதிய தொழில் தொடங்கும் எண்ணம் இருந்தால் சற்று தள்ளி போட வேண்டும். ஏற்கனவே தொழில் செய்பவர்கள் தொழில் விரிவாக்கம் செய்ய பெரிய முதலீடு செய்வதை தவிர்த்து விடுங்கள். உங்கள் தொழில் சார்ந்த விஷயங்கள் அல்லது கார்ப்பரேட் முடிவுகளில் மூன்றாவது தரப்பினரை ஈடுபடுத்தக்கூடாது. இந்த மாதம் கூட்டாண்மை வணிகங்களில் இறங்குதலும் கூடாது. ஆரோக்கியத்தினை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் என்றாலும் அஜீரண கோளாறுகளை நீங்கள் சந்திக்க நேரிடலாம். உங்கள் ஆரோக்கியத்தை நல்ல முறையில் தக்க வைத்துக் கொள்ள வெளி உணவுகளை தவிர்க்க வேண்டும். உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தை நன்கு பராமரிக்க தினமும் தியானம் மற்றும் யோகா செய்ய வேண்டும். மாணவர்கள் சிறப்பான கல்வி பயில போகிறார்கள். அது மட்டுமின்றி கல்விசார நடவடிக்கைகளிலும் சிறப்பாக செயல்பட்டு உங்கள் முயற்சிக்கான வெற்றியையும் பெறுவீர்கள். ஆசிரியர்களின் வழிகாட்டுதல்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருக்க போகிறது. இளங்கலை படிக்கும் மாணவர்கள் சிறந்த மதிப்பெண் பெற முயற்சிக்கலாம். உங்களுக்கு ஆசிரியர்கள் மற்றும் சக மாணவர்களின் ஆதரவு ஒத்துழைப்பு கிடைக்கும். ஆரம்ப கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள் சிறிது தாமதங்களை எதிர்கொண்டாலும் சிறப்பாக கல்வி பெறுவீர்கள். ஆராய்ச்சி மாணவர்கள் பொறுமையாக இருக்க வேண்டும். ஏனென்றால் உங்கள் முயற்சிகளில் வெற்றி காண சிறிது காலம் ஆகலாம். அடுத்ததாக பாதம் 4 புனர்பூசம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு குரு பகவான் வக்ரமடைந்து இருப்பதால் அவர் வழங்கிய யோக பலனில் மாற்றம் இருக்கலாம். சனி பகவான் ஆட்சி பெற்று இருப்பதால் ஒவ்வொரு செயலிலுமே கவனமாக செயல்படுவது அவசியம். உடல்நிலையில் ஏதாவது சிறு சிறு சங்கடங்கள் ஏற்படலாம். உங்களுடைய செல்வாக்கில் அந்தஸ்தில் பின்னடைவை சந்திக்க வேண்டிய நிலையும் உருவாகலாம். கவனமாக செயல்படுவது நல்லது. கேது பகவான் நெருக்கடிகளில் இருந்து உங்களை பாதுகாப்பார். எடுக்கும் முயற்சிகளை வெற்றியாக்குவார். ராகு பகவான் உழைப்பிற்கு ஏற்ற வருமானத்தையும் வழங்குவார். இந்த காலத்தில் இஷ்ட தெய்வ கோவில்களுக்கு சென்று வருவதன் வழியாக சங்கடம் விலகும். பெரிய மனிதர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். வெளிநாட்டு முயற்சி வெற்றியாகலாம். ஜென்ம ராசிக்குள் சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாயால் படபடப்பு வேகம் என்பதெல்லாம் இருக்கலாம். அதன் காரணமாக உடல்நிலையில் சிறு சங்கடம் தோன்றும். இந்த காலத்தில் குடும்பத்தினரின் ஆலோசனைகளை ஏற்பதும் அனுசரித்து போவதும் நல்லது. பணிபுரியும் இடத்தில் உங்களுடைய வேலைகளில் மட்டுமே கவனமாக இருக்க வேண்டும். மாணவர்கள் படிப்பில் அக்கறையுடன் கவனம் செலுத்துவது அவசியம். அடுத்ததாக பூசம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு சனி பகவான் ஆட்சி பலத்துடன் சஞ்சரிப்பதால் ஏதாவது ஒரு வகையில் நெருக்கடிகளை சந்திக்க வேண்டியதாக இருக்கலாம். உடல் நிலையிலும் சிறு பாதிப்பு ஏற்படலாம். இதுவரை வேகமாக நடைபெற்று வந்த வேலை கிடைத்த வருமானத்தில் தடையும் தாமதமும் ஏற்படலாம். வீண் பிரச்சனைகள் தேடி வரும். வாகன பயணத்தில் நிதானம் காப்பதும் இயந்திர பணிகளில் கவனமாக செயல்படுவதும் நன்மையை உண்டாகும். மேல் அதிகாரிகளை அனுசரித்து போவதால் நெருக்கடி நீங்கும். குடும்ப உறவுகளிடம் முடிந்தவரை இணக்கமாக செல்வது நல்லது. குழந்தைகள் மீது இந்த காலத்தில் அக்கறை கொள்வது அவசியம். அவர்களுடைய செயல்பாடுகளில் கவனம் தேவை. வியாபாரத்தில் புதிய முதலீடு செய்யும் பொழுது யோசித்து செய்வது நல்லது. ராசிக்குள் செவ்வாய் சஞ்சரிப்பதால் செயல்களில் தடுமாற்றமும் குழப்பமும் ஏற்படலாம். வார்த்தைகளால் சங்கடம் உண்டாகலாம். கேது பகவானால் எல்லாவற்றையும் சமாளித்து விடக்கூடிய சக்தி ஏற்படும். வாழ்க்கைக்கு ஏற்ற வருவாய் வரலாம். அடிப்படை தேவை பூர்த்தியாகும். பிறரை விமர்சனம் செய்வதை தவிர்க்க வேண்டும். வாழ்க்கைக்கு தேவையானவற்றில் கவனம் செலுத்துங்கள். மாணவர்களுக்கு படிப்பில் கவனம் செலுத்த வேண்டும். அடுத்ததாக ஆயில்யம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு செயல்களில் கவனம் தேவை. வியாபாரிகள் புதிய முதலீடுகள் செய்யும் பொழுது நன்றாக யோசிப்பது நன்மையாகும். வார்த்தைகளில் கவனம் தேவை. பெரிய பொறுப்புகளில் இருப்பவர்கள் தங்கள் பணியில் நேர்மையாக செயல்படுவது அவசியம். பூர்வீக சொத்து விஷயத்தில் பிரச்சனை ஏற்படலாம். அதனை சட்ட ரீதியாக எதிர்கொள்வது நல்லது. குடும்பத்தினர்கள் இந்த காலத்தில் உங்களுக்கு மதிப்பளிப்பதும் பெரியோரை அனுசரித்து போவதும் உடன் பணிபுரிபவருடன் மோதல் போக்கை காட்டாமல் இருப்பதும் பெரிய நெருக்கடிகளில் இருந்து உங்களை பாதுகாக்கும். சனி பகவானால் உடல்நிலையில் பாதிப்பு ஏற்படலாம். கவனக்குறைவால் சில விபத்துகளையும் சந்திக்க நேரிடலாம். கேதுவால் அவற்றிலிருந்து விடுபடக்கூடிய நிலையும் உண்டாகும். தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கும். சகோதரர்கள் உங்களுக்கு உதவியாக இருப்பார்கள்.
எதிர்பார்த்த பணம் வரும். மாணவர்களுக்கு படிப்பில் முழுமையான கவனம் செலுத்துவது சிறப்பு. மேலும் சந்திராஷ்டம நாட்கள் டிசம்பர் 7 மாலை முதல் டிசம்பர் 8, 9 காலை வரை. மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற பல சுவாரஸ்யமான கணிப்புகளை தெரிஞ்சுக்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மேலும் நோட்டிபிகேஷனுக்கான பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.